வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 14ஆம் தேதி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ், 3 சப்போர்ட் லெவல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி மார்க்கெட் ஓப்பனிங் இன்னைக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழையா மேலையான்னு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி ஏற்கனவே பைவட் ஜோனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,193 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 24,242 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 24,289 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே மூவ் ஆச்சுன்னா நிஃப்டி 24,097 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 24,050 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 24,001 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கத்தை சந்திச்சு 14ஆம் தேதி சைட்வேஸ்லேயே மூவ் ஆகி 24,144, அதாவது பைவட் ஜோன்லேயே நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நிஃப்டி மூமெண்ட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பக்கம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பாசிட்டிவ் பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மேலும் ரெசிஸ்டன்ட் ஜோன், சப்போர்ட் ஜோனோட ரூலையும் மறந்துடாமல் நம்ம அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து நம்மளோட ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.